அனைவருக்கும் வணக்கம். கணக்குல ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களுக்காக, நாம தனியா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறதா, நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவ பார்த்துட்டு நெறைய பேர் காமனா என்கிட்ட கேட்ட ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "சார் நான் வந்து மேத்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் என்னால 10 கொஸ்டின் இல்லன்னா அதிகபட்சமா 15 கொஸ்டினுக்கு மேல என்னால கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண முடியல." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. நெறைய பேர் இத தான் சொல்லியிருந்தீங்க. சரிங்களா? 10 கொஸ்டின் இல்லன்னா அதிகபட்சம் 15 கொஸ்டின் வரைக்கும் நான் கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு வந்து 25க்கு 25 கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணணும்லாம் தேவையில்ல. ஒரு 20 கொஸ்டினுக்கு கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. சரிங்களா? இப்ப இந்த 20 கொஸ்டினுக்கு கரெக்ட்டா நான் ஆன்ஸர் பண்றதுக்கு, இந்த பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணா, என்னால 20 கொஸ்டினுக்கு கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிட முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. சிம்பிளா சொல்லணும்னா 25க்கு 25 வேணாம். எனக்கு அவ்வளோலாம் வேணாம். 20 கொஸ்டின் எனக்கு கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணா கூட போதும். நான் வேலைக்கு போயிடுவேன். ஏன்னா நான் மேத்ஸ்ல தான் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். மத்ததெல்லாம் நான் நல்லா பண்ணிடுறேன். தமிழ், ஜிஎஸ்லாம் நல்லா பண்ணிடுறேன். மேத்ஸ் மட்டும் தான் என்னால 15 கொஸ்டின தாண்ட முடியல. ஸோ, அதில எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஸ்டின் போட்டா நான் வேலைக்கு போயிடுவேன். ஸோ, இந்த 5 கொஸ்டின் நான் எக்ஸ்ட்ராவா போடுறதுக்கு இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணா போட்டுறலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்ப இந்த மாதிரி சந்தேகம் இருக்கிறவங்க, இந்த வீடியோல நான் சொல்லப் போற விஷயங்கள தெளிவா கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்டு நானே ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிடுறேன். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் 25க்கு 25 எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? நான் வந்து முடியாதுன்னு சொல்லல, கொஞ்சம் கஷ்டம். இது வந்து எல்லாருக்குமே அமையாது. இதுக்கு வந்து அதுக்குள்ள போக வேணாம். 25, 25 கொஞ்சம் கஷ்டம். எல்லாராலயும் முடியாது. ஆனா 20 கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்றது ரொம்ப ஈஸி. ஐ மீன் 20 கொஸ்டினுக்கு கரெக்ட்டா ஆன்ஸர் பண்றது ரொம்ப ஈஸி. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு மேத்ஸ பொறுத்தவரைக்கும் சில கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியா ஆன்ஸர் பண்ணிடலாம். இந்த நார்மல் மெத்தடே ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? நார்மல் மெத்தட்னா ஜென்ரலா எல்லாருமே ஃபாலோ பண்ற மெத்தட். ஸ்கூல் புக் எல்லாத்துலயும் அதுதான் குடுத்திருப்பாங்க. ஸோ, அப்ப சில கொஸ்டினுக்கு இந்த நார்மல் மெத்தட் வச்சே நம்ம ஈஸியா ஆன்ஸர் பண்ணிடலாம். இது ஈஸியாவும் இருக்கும். சில கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ல இருந்து நம்ம போனோம்னா ஈஸியா ஆன்ஸர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ, இப்போ உதாரணத்துக்கு வந்து கூட்டு வட்டி சொல்லலாம். கூட்டு வட்டியில இந்த இயர்ஸ் எத்தனைன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நீங்க ஆப்ஷன்ல இருந்து போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். இன்னும் நெறைய கொஸ்டின் இருக்கு. அதுக்குள்ள டீப்பா போக வேணாம். நம்ம கொஞ்சம் மேலோட்டமா மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? இப்ப அதே மாதிரியே சில கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்களா ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கிட்டு, அந்த வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆ ஆன்ஸர் பண்ணீங்கன்னா, ஆன்ஸர் ஈஸியா வந்துரும். சரிங்களா? ஈஸியாவும் இருக்கும். இப்ப அதே மாதிரியே சில கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்ப மேத்ஸ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இந்த இந்த 4 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? அது கொஸ்டின பொறுத்து மாறுபடும். ரைட்டுங்களா? இப்ப நம்ம பேட்ச்ல நாம என்ன பண்ண போறோம்னா, எந்த கொஸ்டினுக்கு எந்த மெத்தட யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத, நான் ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லிடுவேன். சரிங்களா? இப்ப இத நெறைய பேர் வந்து பண்ணாதனால, இதெல்லாம் தெரியாதனால தான் நெறைய பேரால வந்து இந்த 20 கூட கிராஸ் பண்ண முடியாம இருப்பாங்க. சரிங்களா? 20 கொஸ்டின் கூட கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண முடியாம போறதுக்கு காரணம், இதெல்லாம் தெரியாம இருக்கும். குறிப்பா அந்த வேல்யூ அஸ்யூம் பண்ணி போடுறது மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. அதே மாரி இந்த ஆப்ஷன்ல இருந்து போறதுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து டக்குன்னு வராது. சரிங்களா? அப்ப மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நார்மல் மெத்தட தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது எக்ஸாம்ல. எக்ஸாம்ல வந்து இதெல்லாம் யோசிக்கணும்னே தோணாது. ஆப்ஷன்ல இருந்து போலாம்னு தோணாது. வேல்யூ நார்மலா அஸ்யூம் பண்ணிட்டு போடலாம்னு தோணாது. பட் இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டாலே, இந்த 20 கொஸ்டின்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப மேத்ஸ்ல நீங்க இந்த ரேஞ்சுல, இந்த கேட்டகரியில இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது ஒரு 10 கொஸ்டின், 15 கொஸ்டின் தான் என்னால கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண முடியுதுன்ட்டு, இந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நீங்க பேசிக்ல ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது ஜென்ரலாவே வந்து மேத்ஸுக்குன்னு சில பேசிக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த பேசிக்லயே நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ, அதனால தான் நம்ம பேட்ச்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேசிக்ஸ நல்லா கத்துக்கிறதுக்காகவே, நம்ம தனியா வந்து 8 கிளாஸ் எடுக்க போறோம். சரிங்களா? இத நான் ஏற்கனவே அதிலேயே சொல்லியிருப்பேன். இந்த 8 கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத கூட நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ, இப்போ பேசிக்ல நாம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, தனியா வந்து ஒரு 8 கிளாஸ் பார்க்க போறோம். ரைட்டுங்களா? இப்ப அடுத்தது நம்ம ஒவ்வொரு டாபிக்கா கிளாஸ் எடுப்போம்ல. இப்ப வந்து சுருக்குதல், சிம்ப்ளிஃபிகேஷன், ஏரியா அண்ட் வால்யூம், பரப்பளவு, கன அளவு, அப்புறம் தனி வட்டி, கூட்டு வட்டின்னு நாம ஒவ்வொரு டாபிக் எடுக்கும்போதும், அந்த டாபிக் ரிலேட்டடான பேசிக்கான விஷயங்களையும் நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ, பேசிக்லாம் நல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம கொஸ்டினே சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ, அந்த மாதிரி பேசிக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே, இந்த 20 கொஸ்டின்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா பேசிக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, நீங்க நல்லா யோசிக்கலாம்.
பேசிக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டாலே இந்த 4 மெத்தடில் எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ நம்ம பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். உங்களை வந்து என்னால் 23+ ஈஸியாக எடுக்க வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது எப்படி நான் இவ்வளோ உறுதியாக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நானும் இந்த கேட்டகரியில் தான் ஃபஸ்ட்டு இருந்தேன். நான் அந்த வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன். நான் ஃபஸ்ட்டு எழுதின எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வெறும் 13 கொஷின் தான் மேத்ஸில் கரெக்டாக பண்ணேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு 25க்கு 25 எடுக்கிறது, 23க்கு மேலே எடுக்கிறதுன்னு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்தேன். ஸோ அப்போ நானுமே உங்களை மாதிரி தான் இருந்தேன். சரிங்களா? நானுமே ஆரம்பத்தில் பேசிக் எதுவுமே தெரியாது. இதெல்லாமே எனக்கும் தெரியாது. இதெல்லாம் நான் அதுக்கப்புறம் நானாக கற்றுக்கிட்டது தான். அப்போது யாராக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த 20 கொஷின் 25 கொஷின் எடுக்கிறதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணால் இந்த 25 எடுக்க முடியுமா, இல்லை 23+ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? சொல்கிறதுனா பெருசாக ஒன்றும் இல்லை. சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற வீடியோஸை கரெக்டாக பார்க்கணும். முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஃபார்வர்ட் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது. சரிங்களா? நான் ஒரு வீடியோ ஒரு 1.5 மணி நேரத்துக்கே நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுங்களேன். அந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல், ஃபார்வர்ட் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே வரும். இது முதல் விஷயம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக பார்த்துட்டே வரணும். அதே மாதிரி நான் போடுற ஆர்டரில் தான் நீங்கள் வீடியோவை பார்க்கணும். சரிங்களா? நான் எந்த ஆர்டரில் வீடியோ போட்டுக்கிட்டு வரணும் அந்த ஆர்டர்லேயே தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு வரணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது முதல் விஷயம். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவை நீங்கள் மினிமம் 3 டைமாவது பார்க்கணும். சரிங்களா? நான் சொல்கிறது மினிமம். குறைஞ்சபட்சம் நான் போடுற வீடியோவை நீங்கள் 3 டைமாவது பார்க்கணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும்போதே அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சிடும். சில பேருக்கு புரியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே சில பேருக்கு வந்து அவங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது, இப்பயும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பவர் நார்மலாகவே சில பேர் கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க. இப்போ நானே ஒரு 1 ஹவருக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த 1 ஹவர் வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது இந்த 1 மணி நேரமும் உங்களுடைய மைண்ட் வந்து முழுக்க முழுக்க வீடியோவிலேயே இருக்காது. இடையில நீங்கள் வேறு எதையோ யோசிச்சிருவீங்க. உங்கள் மைண்டு வேறு எங்கேயாவது போயிடும். அப்படி உங்கள் மைண்டு வேறு எங்கேயாவது போகும்போது நான் வீடியோவில் முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் செகண்ட் டைம் அதே வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் பண்ணதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து நம்ம போன வாட்டி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இது 2வது விஷயம். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் மினிமம் 3 டைமாவது கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, மன்னிக்கவும், ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன். சரி, ஓகே. இப்போ 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன், பொறுமை. ஸோ எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் பிகினிங்கில் இந்த மாதிரி மேத்ஸ் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஈவன் நீங்கள் பேசிக் கிளாஸ் நான் 8 கிளாஸ் சொன்னேன் இல்லையா, இதுலேயே வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ்லாம் ஆகும். அது எப்போ புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஒரே டைமில் கண்டிப்பாக புரியாது. நீங்கள் ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு எனக்கு புரியல அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய தவறு தான் அது. இது வந்து நம்ம பேட்சுக்கு நான் சொல்ல, பொதுவாக நீங்கள் எங்கே படித்தாலுமே ஒருத்தவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அது ஒரே ஒரு டைம் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. சரிங்களா? ஏன்னா சில பேருக்கு, நான் திரும்பவும் சொல்கிறேன், சில பேருக்கு ஃபஸ்ட் டைம்லேயே அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த கெப்பாபிலிட்டி இருக்காது. அதை நம்ம ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ரைட்டுங்களா? ஸோ அப்போ திரும்ப 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 பார்க்கணும். ஒரு 3 டைமாவது மினிமம் பார்த்தீங்கன்னா தான் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னே புரியும். இது நம்ம பேட்சுக்கு 100% பொருந்தும். சரிங்களா? அப்போ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோ எனக்கு புரியல, அதில் என்ன சொல்கிறாங்களே புரியல அப்படின்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. ஆர்டராக அப்படியே வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் 5வது வீடியோவில் அதே விஷயத்தை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ 5வது வீடியோ பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு லிங்க் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ரெகுலராக அந்த ஆர்டர்லேயே பார்த்துக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணியும் உங்களால் மேத்ஸில் இந்த 23க்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலைன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். சரிங்களா? இதை வந்து என்னுடைய தன்னம்பிக்கைன்னு வச்சுங்க, இல்லை சவால்னு கூட வச்சுங்க. நான் சொன்ன 3 விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன?
நான் போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபார்வர்ட் பண்ணாமல் நான் போடுற ஆர்டர்லேயே பார்த்துக்கிட்டே வரணும். சரிங்களா? இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் மினிமம் 3 டைமாவது நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? மூணாவது விஷயம் பொறுமை. ஆரம்பத்தில் சில விஷயங்கள் புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ரெகுலராக பார்த்துக்கிட்டே வரும். சரிங்களா? புரியலைங்கிறதுக்காக அதை ஃபார்வர்ட் பண்ணுறது, ஸ்கிப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பொறுமையாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் கரெக்டாக பண்ணியும் உங்களால் மேத்ஸில் 23 இல்லைனா 23க்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலைன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். சரிங்களா? நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நடந்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியும் உங்களால் 23 கொஷின் 23 இல்லை 23க்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலைன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இதை வந்து நம்ம ஒரு பெட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லைனா சவால்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, திரும்பவும் சொல்கிறேன், நான் பிலோ ஆவரேஜ் தான். நான் மேத்ஸில் ரொம்ப ரொம்ப வீக்காக தான் இருந்தேன். ஸோ அப்போ நான் வந்து இப்போதைக்கு மேத்ஸில் கொஞ்சம் நல்லா போகிறதுக்கு, இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய பொறுமை தான். எனக்கு ஆரம்பத்தில் எதுவுமே புரியல. சரிங்களா? எப்படி சொல்கிறது, ஆல்மோஸ்ட் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜுக்கெலாம் சில நேரத்தில் நான் போயிருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் மேத்ஸ் நல்லா பண்ண ஆரம்பித்தேன். அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். இப்போ என்னால் முடியும் போது உங்களாலையும் முடியும் தானே. சரிங்களா? ஃபஸ்ட் எக்ஸாமில் வெறும் 13 கொஷின், ஒன்றுமே தெரியாதப்போ எனக்கு வெறும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு விஷயமா கற்றுக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேலே வந்தேன். ஸோ அதே தான் நான் உங்களை பண்ண சொல்கிறேன். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒவ்வொரு வீடியோவையும் 3 டைம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை வந்து நீங்கள் ஒரே நாளில் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன்னா இன்றைக்கே அந்த வீடியோவை நீங்கள் 3 டைம் வந்து ரிப்பீட்டடாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போ இன்றைக்கி போடுற வீடியோவை இன்றைக்கி ஒரு டைம் பாருங்கள். சப்போஸ் அதில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியலைன்னா ஒரு 2 நாள் இல்லைனா 3 நாள் கேப் விட்டு திரும்பவும் அந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு வாரம் இல்லைனா ஒரு 10 நாள் கேப் விட்டு திரும்ப 3வது டைம் அந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா? ஸோ நான் வந்து இந்த அர்த்தத்தில் தான் சொல்ல வரேன். நீங்கள் அடுத்தடுத்து ஒரே நாளில் ரிப்பீட்டடாக 3 டைம் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இன்றைக்கி பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் கேப் விட்டு திரும்ப அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இல்லைனா ஒரு 10 நாள் கேப் விட்டு திரும்பவும் அந்த வீடியோவை பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே நிச்சயமாக வந்து மேத்ஸில் வந்து இந்த 23 கொஷினுக்கு மேலே ஆன்சர் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த பேட்ச் சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை நார்மல் மெசேஜ் போட்டு விடுங்க. ஓகே, அவ்வளோதான், முடிச்சுக்கலாம்.